சமமா வச்சுக்கோன்னா என்ன அர்த்தம்னா ராஜாதி ராகித்யம் இருக்கணும் மனசுல. அப்படி உள்ள மகான்களுக்கு தான் இந்த தர்மம் புரியும். அவளுக்கா சொன்ன தர்மம் இது. தர்ம புரோஜித இந்த சஷ்டியை இங்க அன்வயிக்கணும்னு விட்டாள். இதுல வேத்தியமான ஒரு வஸ்து இருக்கே, அது வாஸ்தவமான வஸ்துனாள். வேத்தியம் வாஸ்தவமற்ற வஸ்து சிவதம். அவன் மாயா சம்பந்தம் இல்லாத வஸ்து அது. அது பரம மங்களத்தை கொடுக்கக்கூடிய வஸ்து. பரமாத்மாவை பத்தி சொல்லியிருக்கு இந்த கிரந்தத்திலே. என்ன பண்ணும்னால் பாகவதத்தை கேட்டு சுரூபத்துல போய் மனசு ரமிச்சு விட்டா ஆத்தியாத்மிக ஆதிதெய்வீக ஆதிபௌதிகமான தாபத்திரயமும் போயிடுமா. தாபத்திரயத்தை வேரோடு அறுத்துவிடும். தாபத்ரயோ ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி. இப்படிப்பட்ட மகாமுனியினாலே நரணர பாகவதம் ஒண்ணு இருக்கிற போது கிம்பா அபரை பாக்கி கிரந்தங்கள் எதுக்குன்னாள். ஏன்னாள் பாகவதம் கேட்கிற போதே சுவாமி உள்ள வந்து உட்காந்துடுறானா. ஈஸ்வரஹா சத்யோ ஹிருதி அவருத்தியதே. பாகவதம் கேட்கிற போதே நமக்கு தெரியாம உள்ள வந்து உட்காந்துருக்கானா. எதுக்காக உட்காந்துருக்கான் நாரத சுவாமி. ஸ்ருண்வதாம் ஸ்வகதாம் கிருஷ்ண புண்ணியஸ்ரவண கீர்த்தனா ஹிருத்யந்தஸ்தோஸ்ய பத்ராணி விசுனோதி சுஹ்ருத்ஸதாம். நம்ம கண்ணுக்கு தெரியாம ஒவ்வொருத்தருடைய உள்ளேயும் உட்காந்துருக்கானா. ஸ்ருண்வதாம் ஸ்வகதாம் கிருஷ்ண புண்ணியஸ்ரவண கீர்த்தன ஹிருதி அந்தஸ்தகான்னாள். என்னதுக்காக நம்ம கண்ணுக்கு தெரியாம உள்ள உட்காந்துருக்கான்னாள். கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சா அவனை பார்க்க ஆரம்பிச்சு விடுமா, சிரவணம் பண்ண மாட்டோமா. அதுக்காக கண்ணுக்கு தெரியாம உள்ள உட்காந்துருக்கான்னாள். உள்ள உட்கார்ந்து என்ன பண்றான்னாள். அபத்ராணி விதுனோதி சொன்னாள். அபத்ரம்னா என்னன்னாள் நாளைக்கு வரப்போற ஆபத்து என்னன்னு நமக்கு தெரியல. அது சுவாமிக்கு தெரியுமா. உள்ள உட்கார்ந்துன்னு போக்கிட்டு இருக்காளா. நாளைக்கு நமக்கு வரப்போற ஆபத்தெல்லாம் தடுத்துட்டு இருக்காராம் பரமாத்மா. அதுதான் பரமாத்மா பண்ற காரியம். ஆச்சாரியால் சொன்னாள் நித்திய கர்மாக்கு தான் பலம் இல்லையே. அது பண்ணாத போனா பாபம் வரும்னு சொல்றே, பிரத்யவாயம் வரும்ங்கிறியே. அபாவாத் பாவோத்பத்தி என்னமான்னு கேட்டாள் பகவத்பாதாள். பண்ணாததுனால ஒண்ணு வருமோ. ஏன் உயம்பு முளைச்சிருக்கு, நான் புடலம் மேல போடல, அதனால வேப்பங்கன் கிளம்பி இருக்குன்னு சொல்றதுண்டோ. அதுக்கு வேற ஒரு காரணம் வேண்டாமா. அபாவாத் பாவோத்பத்தி என்னவா வரும் நாள். அபாவாத் பாவோத்பத்தி நான் சொல்லல. நித்திய கர்மாவை ஒருத்தன் பண்ணினானே, ஆனா ஜென்மாந்தரத்துல பண்ணின பாப கர்மா இவனுக்கு பலனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. அதை தடுத்துவிடும். அந்த பலனை கொடுக்காம இருக்க முடியாது. அந்த கர்மாக்கு வீரியம் இல்லாம பண்ணிவிடும். நித்திய கர்மா இல்லாமனா அது நல்ல வீரியத்தோட அந்த பாப கர்மா பலனை கொடுக்கும். மிந்தி பண்ண கர்ம பலம் வராம தடுக்கும்னு சொல்றேன்னு தவிர்த்து, அதைத்தான் பிரத்யவாயம் சொல்றேன்னு தவிர்த்து தனிச்சு இதனால ஒண்ணும் உண்டாகலைடான்னு சொல்லிவிட்டார் ஆச்சாரியா. ரொம்ப அழகான பெரிய விசாரம் ஆச்சாரியால் அப்படி பண்ணி போய் சொல்லியிருக்கார். அது மாதிரி பகவான் உள்ள உட்கார்ந்துட்டு ஜென்மாந்தரத்துல பண்ணின பாப கர்மா நமக்கு பலனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கான். அத பகவத்குணம் கேட்கிற போது உள்ள உட்கார்ந்து அந்த பாபம் நம்ம பாதிக்காம உள்ள உட்கார்ந்து போக்கிட்டு இருக்காளாம். துனோதி விதுனோதி என்னால் சதாம் சுஹுர்தின்னாள். பகவத்குணம் கேட்கிறவாளுக்கு மேல இனிமே சாதுக்கள் உண்டா. அவளுக்கு அவன் சுஹுர்த்தோ இல்லையோ. சுஹுர்த்துனா பிரத்யுபகாரம் அனபேட்சி ஹிதகாரி சுஹுர்த்து. என்ன பண்ண போறான் நமக்கு பதில்னு எதிர்பாராம உதவி பண்றவாளுக்கு சுஹுர்த்துன்னு பேரு. அப்படிப்பட்டவன் பரமாத்மா உண்டிதான். அதனால உள்ள உட்கார்ந்துட்டு சுவாமி நமக்கு நாளைக்கு வரப்போற கஷ்டங்களை எல்லாம் போக்கிட்டு இருக்கானா. அதனாலதான் துறவிகள்லாம் சன்னியாசிகள்லாம் பாகவதம்னா வருவாள், ஓடி வருவாள். கேட்டதே ஏதாவது ஜென்ம ஜென்மாந்தரங்கள்ல ஒட்டிக்கிட்டு இருக்கிற பாபம் இருந்தா தொலையிட்டமேன்னு வந்து விடுவாள். அப்படி சத்யோஹிருதி அவருத்தேத்திர கிருதிபி சுஷ்ரூஷுவி. இந்த சுஷ்ரூஷாயாம் கிருத்தித்துவம் ஹேத்துந்தாள். ஆமா கேட்கணும்னு ஒருத்தனுக்கு எண்ணம், பாகவதம் கேட்கணும்னு எண்ணம் வரணும்னாலே புண்ணியம் இருக்கணுமா. இல்லவனா கேட்க விட்டாதான். கிருதிபிஹி சுஷ்ரூஷுவித்தட்சணாதி. அதே க்ஷணத்துல பகவான் உள்ள வந்து உட்கார்ந்து விடுறான். சொன்னாள் யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதிசாரமேகம் அத்யாத்மதீபமதிதிர்ரதாம் தமோந்தம் சம்சாரிணாம் கருணயா புராணகுஹ்யம்
தம்யாசூனுபயாமி குரும் முனீனாம். சுக்காச்சாரியால் கையாண்ட கிரந்தம் இது. இது நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம். இது வேத சாரம். இது வேதமாகிற பெரிய கல்பக விருட்சத்திலிருந்து விழுந்த பழமாம் பாகவதம். வேத சாரம். அதனாலதான் சாரம் சாரம் சமுத்ருதம் நாள். சர்வவேதேதிஹாசானாம் சாரம் சாரம் சமுத்ருதம். சர்வ வேதங்கள் சர்வ இதிகாசங்கள் அதனுடைய சாரம் நுட்டாள். ஹரிவம்சத்துல சொன்னாள் கங்கையைவ புனீமகி. யாசர் சொன்னாளா பாரதம் தர்மமும் பகவானையும் பத்தி பேசணும்னு ஆரம்பிச்சேன். அது பேசுறதுக்கு துரியோதனாதிகளை பேசாம பேச முடியல. துரியோதனாதிகளை பத்தி ரொம்ப பேசிவிட்டேன். அதனால அந்த பேச்சினாலே ஏதாவது என் நாக்கில் கொஞ்சம் தோஷம் இருந்தா அதுக்காக பகவானை பத்தி பேசுற கங்கையினாலே இதை பரிசுத்தி பண்ணிக்கிறேன் என்று சொல்லித்தான் பாகவதம் ஆரம்பிச்சாள் விட்டாள். பாகவத ஆரம்பமே அதுக்காகத்தான் ஆரம்பிக்கிறாள். நாரதனும் அதுதான் வந்து சொல்ல போறாள். வியாசருக்கு உபதேசம் பண்ண போறாள். பிரம்மனிஷ்டாள் உள்ள அனுபவிச்ச ஒரு சாரம் ஸ்ரீமத் பாகவதம். வேதமாகிற பெரிய கல்பக விருட்சத்திலிருந்து இறக்கின பழம் இது. அப்படி நெழுவி விழுந்த பழம் இது. இறக்கி கொண்ட பழம் தானா பதித்தம் இல்லை. இது பதித்தம்னா அடிபட்டு விடும். கீழே நல்ல பழம் கீழே விழுந்தா மாம்பழம் அடிபட்டு மண்ணு அதுல பட்டு விடும். அப்படி இல்லை. கழித்தம் பலம் சுகமுகாத்து அமிர்த திரவ சஞ்யுதம். கிளிகோதின பழம்ங்கிறாள். கிளி புளிப்பு பழத்தின் கிட்டையே போகாது. அந்த கடையிலேயே உட்காராது. நல்ல ருச்சி உள்ள பழத்துல போய் உட்காரும். அப்படி ஞானிகள் இந்த மட்டமான பேச்ச பேச மாட்டாள். ஏதாவது பரமாத்ம ஸ்வரூபத்தை பத்தி பிரதிபாதனம் பண்ற ஒரு கிரந்தமா இருந்தா தான் பேசுவாள். அவ எல்லாத்தையும் விட்ட துறவி சுகாச்சாரியாள். அவ கையாண்ட கிரந்தமாம் சுகமுகாது அமிர்த திரவ சஞ்யுதம் பிபத பாகவதம். இந்த பழத்தை குடியுங்கள்ங்கிறாள். பாகவதம்ங்கிற பழத்தை குடியுங்கள்ங்கிறாள். காதத்தான்னு சொல்லணும், கடிச்சு சாப்பிடுங்கள்னு சொல்லணும். அப்படி சொல்லாம பிபத்தான்னு சொன்னாள். என்ன அர்த்தம் நாள்? அந்த உட்டுப்பழத்துல எல்லாம் ஹேயமான தோல்கள் நாறு கொட்டையெல்லாம் உண்டு. இங்க அது இல்லை. இது ஒரே ரசரூபமான பழம். ரசம் ஆலயம். ஆலயம் நாள். லீயந்தே சர்வாணி புராணானி அஸ்மின்னிதி லயம். ஆலயம் ஆசமந்தாதி எல்லாம் சர்வ புராணங்களும் இதுல வந்து லயிச்சிருக்கான். எல்லா புராண சாரமும் இதுக்குள்ள இருக்கான். எல்லாத்தையும் சேர்த்து தொடுத்து சொன்ன கிரந்தமா ரசமாலயம் முஹுரஹோ ரசிகா. பிரம்மண அள்ளி குடியுங்கோன்னாள். பாகவதம் கேட்கறதுக்கு அதிகாரிக்கு என்ன லட்சணம் நாள்? ரசிகனா இருக்கணும் நாள். அரசிகனுக்கு புரியாதான். அதையும் தவிர்த்து நல்ல மங்களத்தை அடைவதற்கு பாக்கியம் உள்ளவனா இருக்கணும். கேளுங்கள் கேளுங்கள்னு அப்படி வந்து சூதர் எல்லாரும் காக்கணும் சொன்ன கிரந்தம். பாகவதத்தை எதுக்காக எழுதினார்னு காட்டார் சவுனகாதிகள்லாம். சூதரை பார்த்து யாசரை எதுக்கு எழுதினாள்? பரீட்சித்து